ஹலோ சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் கெப்லர்ஸோட 3 லா பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லா வந்து சன்னை வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சுட்டு பிளானட் வந்து எப்போதும் சன்னை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் சுற்றி வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா. இந்த செகண்ட் லா எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்க, பிளானட் வந்து சன்னை விட டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குதுல்ல, அப்போ வந்து பிளானட்டோட மோஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும் சோல்ஜர்ஸ். எப்போ அந்த பிளானட் வந்து சன்னு கிட்ட போகுதோ அதோட மோஷன் வந்து ஸ்பீட் ஆகும். பிளானட் வந்து ஸ்லோவாக ட்ராவல் ஆகிற ரீஜனுக்கு வருவோம். ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அந்த பிளானட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குன்னு எடுத்துட்டு அந்த பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 2 இருக்கும்ல, சன்னிலிருந்து 2 லைன் ட்ராப் பண்ணி அது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும் சொல்லுஸ். அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அண்ட் இந்த ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுதுல்ல, அந்த இடத்துல வந்து இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதோட ஏரியாவை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 ஏரியாவை கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலாக இருக்கும். இதுதான் செகண்ட் லா. அண்ட் ஃபைனலாக கெப்லரோட தேர்ட் லா, T directly proportional to R power 3/2. இது டீனா என்னன்னா, ஒரு பிளானட் வந்து ஒரு ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, டைம் பீரியட், அதுதான் டி. இந்த ஆர்னா என்னன்னா செமி மேஜர் ஆக்சிஸ், அதாவது இந்த சன்னிலிருந்து அண்ட் அதுதான் இந்த ஆர். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆர்பிட்டை வந்து எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுதுன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக அதோட செமி மேஜர் ஆக்சிஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் சோல்ஜர்ஸ் கெப்லரோட தேர்ட் லா. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.